Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. கடந்த 11/7/2026 சனிக்கிழமை மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமா சபையில் புதுக்கோட்டை ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க வரதாக சொல்லி 2 ஆலிம்களை அனுப்பி வைக்கதாக சொல்லி மஜ்லிஸ் உலமா சொன்னீங்க. இப்போ அதுல 2 பேர்ல வந்த அந்த 2வது ஆள் முதல்ல அவன் ஒரு சொந்தமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. யார் வேணாலும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அந்த பிள்ளைகிட்ட பேசி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தா யார் வேணாலும் நீங்க அமைச்சிருவீங்களா? முதல்ல அவன் யாரு, அவன் என்னன்னு முதல்ல அவனை சரியான முறையில அவனையாவது கேள்வி கேட்டீங்களா? சொந்தக்காரங்கன்னு சொன்னா நீங்க அமைச்சிருவீங்களா? அந்த மஜ்லிஸ் உலமா சபையில அந்த சபையில கூடிய எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ஏகப்பட்ட கேள்விகள் என்ன பண்ணிருக்கிறீங்க, பதில் சொல்ல விடாம நிறைய கேள்விகளை, மிகப்பெரிய அவதூறுகளை பரப்பணும், அவங்க மேல திணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அட்டூழியமா நடந்திருக்கிறீங்க, எல்லை மீறி நடந்திருக்கிறீங்க எல்லாரும். அப்ப எவனோ ஒருத்தன் என்னோட சொந்தத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாட்டி அவனை எதுவும் விசாரிக்காம கொல்லாம என்ன பண்ணிருக்கிறீங்க, அமைச்சிருக்கிறீங்க. நியாயப்படி சொல்ல போனா நீங்க அதுல முக்கியமா குறிப்பிட்டு நீங்க சொன்ன அந்த சபையில சொல்லி அழுத்தமா கேட்ட ஒரு கேள்வி, அந்த பிள்ளை எப்படி இவ்வளோ கரெக்டா 12 வயசு முடிஞ்சோட்டியே அந்த ஒரு நாள் கூட இல்லாம அடுத்த நாளே வந்திருக்கே, கரெக்டா எப்படி வந்திருக்கு? அப்ப இது பிளான் பண்ணி தானே வந்திருக்கும், பிளான் பண்ணாம எப்படி இவ்வளவு கரெக்டா சரியா வர முடியும் அப்படின்ட்டு என்ன பண்றீங்க, இல்லாத விஷயத்த திணிக்க பாக்குறீங்க. அதேதான் உங்க லெட்டர் பேட்லயும் போடுறீங்க. 1/7/2026 நான் இங்க வந்ததாக. எதுக்கு போய் சொல்லணும்? முதல்ல இங்க பாதிக்கப்பட்ட பெண் யாரு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பமா, அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பத்தால நான் பாதிக்கப்பட்டேன்னா இல்ல அந்த குடும்பம் என்ன பாதிக்கப்பட்டுச்சு என்னால? அப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்களால எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சது? சரி, மஜ்லிஸ் உலமான நியாயமா என்ன பண்ணிருக்கணும், விசாரணை செஞ்சிருக்கணும், தீர்ப்பு அதுக்கான அறிக்கையை சொல்லியிருக்கணும். ஆனா பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லக்கூடாது யாரு, நான் தானே. அப்ப என்ன இடத்துல தானே சரிமுறையா நீங்க விசாரிச்சிருக்கணும். என்ன இடத்துல விசாரிக்கிறேன்னு சொல்லி போட்டு என்கிட்ட யாராவது ஒரு ஆளாவது வந்து விசாரிச்சிங்களா? அப்ப என்ன இடத்துலயும் சரியான முறையில விசாரிக்க கிடையாது. அன்னைக்கு உஸ்தாத் அவர்களை நீங்க அந்த சபையில கூட்டு வந்து பேச கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு ஒரு பதில் கூட பேச விடாம நீங்களா பாட்டு உங்களுடைய அவதூறுகளை அடுக்கிட்டு போயிட்டே இருந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பதிலையும் சொல்ல விடாத அளவுக்கு ஆக்கிட்டு மறுநாளே நீங்க 12/7/2026 என்ன பண்றீங்க, இந்த பொய்யான அறிக்கையை வெளியிடுறீங்க அப்படின்னா நீங்க பிளான் போட்டு பண்றீங்களா? இல்ல பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அங்க இருந்து கடைசி நேரத்துல இங்க இருந்து கொடுமையை தாங்க முடியலன்னு நாங்க உங்களை மாதிரி குறுக்கு புத்தி கிடையாது. பிளான் பண்ணி வரணும், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கிடையாது. அப்போ பிளான் பண்ணி நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க, அந்த ஆலிமுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழுவாவே செயல்பட்டு இருக்கிறீங்க. எப்படியாவது அவங்க வாழ்வாதாரத்தை முடக்கணும், எப்படியாவது அவங்களை அழிக்கணும், எப்பதான் சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க போல. அப்ப இத்தனை வருஷமா இத்தனை நாட்கள கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, நன்றி உணர்வு இல்லாம நியாயப்படி என்ன இடத்துல விசாரிச்சிருக்கணும். பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னா நான் தான். அந்த குடும்பம் சொல்லும், 1000 சொல்லும். அப்போ நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கிறீங்க, அந்த குடும்பம் உங்கள்ட்ட என்ன சொல்லுச்சோ, அந்த சையத் தாவூதுல் அன்சாரி அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த மதரசாவுடைய நிர்வாகி இம்ரானா, அந்த கேடுகட்ட அந்த பொம்பளை உங்கள்ட்ட என்ன ஒப்புச்சுச்சோ, அந்த அவளுடைய குடும்பம் அவளுக்கு ஒத்துழைப்பா இருக்கிற அவ குடும்பம் உங்கள்ட்ட என்ன ஒப்புச்சுச்சோ அதை அப்படியே தானே நீங்க லெட்டர் பேட்ல வெளியிட்டு இருக்கிறீங்க.
எவ்வளோ 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 மட்டப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி அதை எழுத முடியுமோ அவ்வளோ கேவலமா எழுதிருக்கீங்க. 7ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதியில இருந்து வந்து அந்த பிள்ளை அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்ன வார்த்தை? அப்போ உங்களால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கைய, அவங்களுடைய கண்ணியத்தை, அவங்களுடைய பெயரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ உங்களால முடிஞ்ச அளவு செஞ்சிருக்கிறீங்க அந்த பொம்பளையோட பேச்சை கேட்டு. அப்ப அவ பாதிக்கப்பட்டாளா? எந்த விதத்துல அவ பாதிக்கப்பட்டா? அவ்வளவு கொடுமை இவ்வளவு காலம் அவ செஞ்சிருக்கா அப்படின்ட்டு இதுக்கு முந்தைய பதிவுகள் நான் சொல்லியும் கூடயும் அப்ப கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் உங்க வீட்டுல இப்போ நீங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க தானே, ஏன் உங்க வீட்டுல உங்களுக்கு பெண் பிள்ளையோ இல்ல உங்களுக்கு தாய்மார்களோ பெண்மார்களோ இருக்கதானே செய்யறாங்க. அப்ப அந்த இரக்க குணம் கூட இல்லையா யாருக்குமே? இரக்கமற்ற செயல் தானே நீங்க நடந்திருக்கிறீங்க. விசாரணை அடிப்படையில ஒரு கட்ட பஞ்சாயத்துன்னு வந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி சமமால விசாரிச்சிருக்கணும். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்களா, அப்ப அப்படி உண்மையாமான்னு என்கிட்ட விசாரிச்சிருக்கணும். இல்ல என்னம்மா நடந்துச்சு என்கிட்ட விசாரிச்சிருக்கணும். நான் தானே வந்தேன், அப்ப என்கிட்ட தானே விசாரிச்சிருக்கணும். அப்ப அவங்க என்ன ஒப்பிக்கிறாங்களோ அதை எப்படி உங்களுக்கு வந்து அதே இது பண்றதுக்கு உங்களுக்கு மனசாட்சி வந்துச்சு? அப்ப உங்களுடைய குரோதம் உங்களுடைய எல்லாமே வெளிப்பட்டதா? அப்ப சொந்தக்காரனே இல்லாத ஒருத்தன் மிஸ்பாஹின்னு சொல்லிக்கிட்டு வந்தோட்டு என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. ஒரு மண்ணும் கிடையாது அந்த பொய்யன். அவன் மிகப்பெரிய பொய்யன், கள்ளன். அதுல அவன் தரப்புலயும் நீங்க விசாரிக்கல. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், எவன் சொல்றான் அப்படின்னு அதை கேட்டுட்டு உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு உங்களுடைய யூகத்து அடிப்படையில பேசுறதுக்கு நீங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா? கொஞ்சம் கூட அந்த ஆவரேஜ் நாலேஜ் கூட இல்லாம என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்கெல்லாம் பேசியிருக்கிறீங்க. அவ்வளோ அசிங்கமா எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த பொம்பளை எப்படியெல்லாம் எங்களை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சிருக்கிறீங்க. எதுக்கு அப்ப உலமா சபைன்னு எதுக்கு இருக்குது? நியாயத்துக்காக செயல்படணுமா அநியாயத்துக்காண்டி செயல்படுறீங்களா? அப்ப ஆலிம்கள் அப்படிங்கிற அந்த பேர்ல அவ்வளவு அநியாயமா என்ன பண்ணிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? அந்த சையத் தாவூத் அல் அன்சாரியா, திருச்சியில ஏர்போர்ட் மசா இருக்கு இல்லையா, அவருடைய நிர்வாகி இம்ரானா, அவ என்ன சொல்லியிருக்காளோ, அந்த கேடு கட்ட என்ன சொல்லியிருக்காளோ அப்படியே செயல்பட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம. அப்போ அவ என்ன சொல்லி கொடுத்துருக்கா? பிளான் பண்ணி இந்த பிள்ளை வந்திருக்கு, பிளான் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க. இப்போ அவ என்ன பண்ணா? ஒரு போஸ்ட் வெளியிட்டாளா, கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அதே தானே நீங்களும் சொல்ல வந்தீங்க. அப்படி எப்படி உங்களுக்கு வந்து அந்த மனசு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம நீங்களும் அதே பொய்ய சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வந்துச்சு? உண்மை காரணம் என்ன அப்படின்னு என்கிட்ட விசாரிச்சிருந்துருக்கணும். அவ்வளோ மனசு உங்களுக்கு வந்து எப்படியாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப நான் யாரு? இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, இவ்வளோ இது நடந்திருக்கு, கொடுமைகள் நடந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய, அப்ப எனக்கு நடந்த அநியாயத்துக்கு யார் நியாயம் சொல்லுவா? அப்போ எங்க நியாயம் கிடைக்கும்? அப்போ எப்போ கிடைக்கும்? அப்போ என் வாழ்க்கைய ஃபுல்லா நான் அவ வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா நாசமாக்க பாப்பா. அதுக்கு நான் வந்து அவ சொல்லிடுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? தாய் தந்தை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி அவ பேருல இருந்துட்டா என் வாழ்க்கைய ஃபுல்லாவே அவ வந்து நாசமாக்க முடியுமா? என்னுடைய உரிமையை முழுக்க என் வாழ்க்கை உரிமை எல்லாத்தையும் பறிக்க பாக்குற நேரத்துல என்னோட சுய உரிமைக்காண்டி நான் என்ன பண்ணேன்? வெளியே தவிர யாரும் என்ன இல்லை கூப்பிட கிடையாது, என்னை யாரும் வான்னு சொல்ல கிடையாது, யாரும் என்ன கூட்டிட்டு போகவும் கிடையாது. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் வந்தேன், என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கிறதுக்கு நான் வந்தேன். அல்ல என்ன காப்பாத்தனா. அப்போ அந்த 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, 1/7/2026 அன்னைக்குதான் எனக்கு பிறந்த நாள். அன்னைக்குதான் என்ன ஆகுது? வயது முடிகிறது. இது வந்து அது யதார்த்தமான நடந்தது, சரிங்களா? உங்களை மாதிரி குறுக்கு பூத்தியில யோசிக்கிற ஆளு நாங்க கிடையாது. பிளான் பண்ணி வந்தோம், பிளான் பண்ணுவோம், இன்னைக்கு வருவோம் நாளைக்கு போவோம் இப்படின்னு என்ன இல்ல
குறுக்கு புத்தியில நாங்க யோசிக்கிறது கிடையாது. அன்னைக்கு தற்செயமையில அமைஞ்சது என்னவோ. அன்னைக்கு ஜூன் கடைசி தேதி 30ஆம் தேதி அன்னைக்கு நைட்ல இருந்தே அந்த நிர்வாகி கேட்டுக்கிட்டு நிர்வாகிக்கல, அவளுக்கு அவங்க பர்சனல் அவங்க ஃபேமிலி மூலியமா என்ன ஆயிடுச்சு, ஒருத்தவங்களை போய் சந்திக்கணும், வேற ஊருக்கு போய் சந்திக்கணும், காலையில போய் அவங்களை கூட்டிட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும் இப்படின்ட்டு நைட்டெல்லாம் நியூஸ் வரவும் 1ஆம் தேதி தஹஜத்துல என்ன பண்ணிடுச்சு, எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுல இருந்து யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். அப்ப நான் விடிஞ்சா தஹஜத்துல அவங்க போயிட்டாங்க எல்லாரும். விடிஞ்சா காலையில நான் வந்து மதர்சாக்கு போகணும், படிப்பிக்க போகணும். அப்போ வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு எக்ஸாம் வேற, ஜும்ரா பிள்ளைங்க ஆலிமாக்களுக்கு, சரிங்களா. அப்போ வந்து ஃபுல்லாவே மதரசா மட்டுமே இருந்து அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சு அதன் பின்ன எனக்கு அதாவது மதியத்துக்கு மேல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது. அந்த பொம்பளைட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி என்ன பண்ற ஏது பண்ற இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு அவன் சொன்னானா, யாரு இந்த அதாவது என் பேர் ஃபைசல் மிஸ்பாஹி, உறவினர்கள் சொல்லி வந்தது ஒரு மண்ணும் கிடையாது, கடைசியா பார்த்த மாப்பிள்ளை, சரிங்களா. ஏன் மாப்பிள்ளை பார்க்கணும் இந்த சின்ன வயசுலயே, ஏன் அப்படின்னா இதுக்கு முந்தி எனக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொடுமைகள் நடந்ததுல இருந்து இந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதிகமா. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து நாங்க சொல்லி என்ன பண்ணணும், கேட்டு எங்களுக்கு தான் நீ அடி பண்ணிக்கணும், வீட்டு வேலையிலே கிடக்கணும், மதரசா வேலையும் கிடக்கணும், இது ரெண்டையும் தாண்டி நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, உள்ளே புடிச்சு போடுறாங்க, சரிங்களா. தங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளுக்கு வாழணும் அப்படின்ட்டு திருமணம் அப்படின்னு செய்து வைப்பாங்களா, இல்ல தன்னுடைய சுய தேவைக்காண்டி வேலை ஏவணும் அப்படிங்கிறதுக்காண்டி மனம் முடிச்சு கொடுப்பாங்களா? அப்ப எல்லா விஷயத்திலயும் ஒத்துழைச்சு போறீங்கன்னா அப்ப நீங்களும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தானா? அந்த நேரத்துல இவனுக்கு வயசு கூட ஆயிடுச்சு, உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேரி அவனுக்கும், இந்த பொம்பளைக்கு இவன் என்ன பண்ணிருக்கான், காசு பணம் இடம் பொருள் அந்த ஆசையை காட்டியிருக்கான். இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அதுதான் நோக்கமே. அது திருச்சி ஏர்போர்ட்ல சையத் தாவூத் அன்சாரியா மதரசா திறந்த நோக்கமே அதுக்கு அதுதான். இரையச்சம் உள்ள ஒரு பெண்ணா இருந்திருந்தா இவ்வளவு கால் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைக்கு இவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கொடுமை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளோத்தையும் அனுபவிச்சு தாங்கி அல்லாவுக்காண்டி சபர் செஞ்சு பொறுமையா இருந்தேன். அல்லாவுக்காண்டி சபர் செஞ்சு எல்லா விஷயத்திலயும் பொறுமையா பொறுத்து போனேன். அந்த மதரசால உள்ள மாணவிகளுக்கு தெரியும், அந்த மதரசால உள்ள அந்த மாணவிகள் பெற்றோர்களுக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில உடனே நீங்க வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும், உடனே கல்யாணம் வச்சா ஆகணும், எனக்கு அந்த பொண்ணு தேவை, இவளுக்கு காசு பணம் தேவை, இந்த கேடு கட்டவளுக்கு. அப்போ அன்னைக்கு என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு, அந்த ஃபைசல் மிஸ்பாஹி அந்த பையனும் இந்த பொம்பளையும், அப்படியாப்பா என்கிட்ட 5 லட்சம் உன் கிரெடிட் கார்டை கொண்டு வந்து கொடு, நான் உடனே அந்த வாரத்திலே என்ன பண்றேன், உனக்கு உடனே நிக்கா வச்சு தரேன், அந்த வாரத்திலேயே நிக்கா வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க. அவன் சொல்றான், உடனே நீங்க ஊருக்கு போயிருக்கீங்க இல்லையா, நைட்டு வந்துட்டீங்கன்னா நைட்டோட நைட்டு அவங்களுக்கு வந்து கையில் கிரெடிட் கார்டை கொடுத்துட்றேன், சரிங்களா. அதை சொல்றது பொம்பளை. அவ கொடுத்துருவாங்க. 2ஆம் தேதி மறுநாள் உனக்கு நிச்சயதார்த்தம். அவங்க வீட்டுல, அதாவது இப்போ மாப்பிள்ளைன்னு பாக்குறதுனால மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லா உறவினர்களும் வருவாங்க, அவன் சொந்தம் வரும். 2ஆம் தேதி நிச்சயதார்த்தம், சரிங்களா. அதே வார ஞாயிற்றுக்கிழமையே என்னது நிக்கா கல்யாணம், வர ஞாயிற்றுக்கிழமையே கல்யாணம். ஒண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கல, ஸ்ட்ரைட்டா கல்யாணம். இவ்வளவு அவசரமா பண்ணணும், எல்லா விஷயத்திலயும் அயோக்கியத்தனம். எனக்கு விருப்பமே இல்ல, வேண்டாம், அதாவது இவன் விஷயத்திலயும் திருப்தி இல்லை, இவன் விஷயத்திலயும் எனக்கு பிடிக்கல, அவன் குடும்பத்து விஷயத்திலயும் பிடிக்கல, யாருமே எனக்கு பிடிக்கல, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம், எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணும், படிக்க வச்சீங்களா அதையும் தடை பண்ணிட்டீங்க, ஓத வச்சீங்களா அதையும் தடை பண்ணிட்டீங்க, நிறுத்திட்டீங்க, சரி இதுக்கப்புறம் படிக்க வைக்கல ஓத வைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி உங்க மசாலா போட்டு ஒப்புக்கு பேருக்கு ஒரு சனதை கொடுத்தீங்க உங்க மசாலா இருந்து, அந்த ஏர்போர்ட் திருச்சி சையத் தாவூத் அன்சாரியா மசாலா இருந்து ஒப்புக்கு சனதை கொடுத்தாங்க. சரின்ட்டு பொறுமையா பொறுத்துட்டு போயாச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு இருந்து ஓதி படிப்புக்கையாச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கும் ஒத்துக்கல. ஏன் காரணம், தனக்கு வந்து காசு பணம் இடம் பொருள் வேணும், அதுக்கு என்ன பயன்படுத்திக்கணும், கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற பேர்ல. இதுக்குதான் இவ்வளவு கால் போராடி எப்படியாவது இந்த பிள்ளைய வந்து தள்ளி விட்டுறணும், அது எவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நாங்க சொல்றவங்க நீ கழுத்து நீட்டணும்.
இப்படி என்னுடைய வாழ்க்கையில பாதி விஷயத்துல என்ன ஆயிடுச்சு, கொடுமைப்படுத்தி அது பண்ணி என்ன அழிச்சிருச்சா. இப்ப கடைசியா என் வாழ்க்கையே நாசமாக்குறதுக்கு பெரிய பிளான், இந்த பிளான் தான் போடுச்சு. இப்போ இவ்வளவு கால் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சும் என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுப்பேனா? ஏன் அந்த அளவுக்கு நான் சுய உரிமை இல்லாத, சுய அறிவு இல்லாதவளா? அப்ப இவ்வளவு கால் எனக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் கூட என்னால இருக்க முடியல, என்னால தயங்க முடியலன்னு தெரிஞ்சும் கூட என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? அப்ப என்னோட உயிரை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மானத்தை, என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்கணும். என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு தான் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்தேனை தவிர, நீங்க சொல்ற மாதிரி உங்க குறுக்கு புத்திக்கு இவ்வளவு கால் பிளான் பண்ணி நடக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. முறைப்படி இங்க வந்துட்டதுக்கு அப்புறமாச்சும் நீங்க விசாரணை செஞ்சீங்களா? அதுவும் செய்யல. அப்ப அந்த கேடுகட்ட நாய், அந்த பொய்யன் தான் என்ன பண்ணா இவ்வளவு காலுக்கு காரணமே. எதுக்கு அந்த அவசரம்? சரி, ஓகே. இப்போ நீ அவனுக்கு பொண்ணு இப்ப நான் வந்துட்டேன்னா அப்ப பொண்ணு கிடைக்கலையா, அப்ப அல்லாண்டு அவன் வேலையை பார்த்துட்டு போகணுமா என்ன? ஆனா இல்ல, இன்ன வரைக்க இவ்வளவு அட்டூழியங்கள், இவ்வளோ விஷயங்களுக்கும் சப்போர்ட்டா நிக்கிறான் அந்த பொம்பளைக்கு, அந்த கேடுகட்ட அந்த நிர்வாகி அந்த இம்ரான் அவளுக்கு இன்ன வரைக்கும் நிக்கிறான் அப்படின்னா உள்குத்து இருக்கா? இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, 1000 பொருத்தோண்டு. புதுசா இருக்கு இல்லையா? 1000 பொருத்தம் அவனுக்கு பேரு. ஏன் வந்துச்சு தெரியுமா? பாருங்க, மாமியார் மருமகன் அவங்களுக்குள்ளதான் என்னவா 1000 பொருத்தமா? மாமியாருக்கும் மருமகனுக்கும் தான் 1000 பொருத்தம். இப்படின்னா என்னங்க அர்த்தம்? பொதுவா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் பொருத்தம் பார்ப்பாங்களே தவிர, இது புதுசா இருக்கே, மாமியாருக்கும் மருமகனுக்கும் 1000 பொருத்தமா? கேவலமா இல்ல சிரிக்கிற நீ? ஏப்பா அப்பா மட்டும் உனக்கு அந்நிய பெண்ணா தெரியலையா? இங்க திருமணம் நிக்கான் ஆனாதான் அடுத்த உறவு சொந்தம் கொந்தம்னு வரணும். அப்பதான் மாமியார் மருமகன் வரணும். அதுவும் இல்லாம உடனே என்ன பண்ணிட்டாங்க, பேசின ஒரு வாரத்துல, இவன் பேசி ஒரு வாரம் தான் இருந்திருக்கும், அதுக்குள்ள இவ்வளவு அட்டூழியங்கள், இவ்வளோ ப்ரெஷர், டார்ச்சர், திணிச்சல். எதுனாலும் டைரக்டா நான் சொல்லிடுவேன். சொல்லியும் கூட இவ ரொம்ப ப்ரெஷர் பண்ண காரணத்துல நான் அமைதியாயிட்டேன். எதுவுமே நான் சொல்ல கிடையாது. என்னவோ பண்ணு எனக்கு அல்லா இருக்கான், அவ்வளவுதான். நான் சொல்லி பாத்துட்டேன், எனக்கு அல்லா இருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுல பண்ண அட்டூழியங்க, நான் வாயை திறக்காம இருக்கேன் அப்படிங்கிற அட்டூழியத்துலதான் இப்படி உடனே நிக்கா வச்சிடணும், இப்படி தெரிஞ்சு விடுறோம்னு, எனக்கு உடனே காசு வரணும், இடம் வரணும், மதரசா கட்டணும், இப்படின்ட்டு உடனே எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பண வெறி அதிகம். பண வெறி காரணத்தினால அவன் என்ன பண்ணான், தள்ளிவிட பார்த்தான். அவனும் அதுக்கு ஒத்துழைப்பா இருந்தான், முழுக்க சப்போர்ட். ஏன்னா காரணம் பொண்ணு கொடுக்க போறாங்கல்ல, பொண்ணு கிடைச்சிரும்ல, இவனுக்கு தேவை பொண்ணு, அவளுக்கு தேவை பணம். ரெண்டும் ஒரு விதத்துல வெறி பிடிச்சி தெரியுதுங்க. இதுக்கு சப்போர்ட்டா அந்த பொம்பளையோட கணவன், அந்த பொம்பளையோட பையன் எல்லாருமே தான் நின்றுச்சு. யாருமே என்னோட தரப்புல என்னோட விருப்பத்தை கேட்கணும் அப்படின்னு யாருமே என்ன இல்லை, யோசிக்க கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ, குடும்பமே நாங்க என்ன சொல்றோமோ அதான் நீ கேட்கணும். அப்ப என் வாழ்க்கை என்ன, என் வாழ்க்கையை நீங்களா வாழ போறீங்க, எனக்கு நான் உரிமை இல்லையா? அப்ப எவ்வளவு காலம் என்ன கொடுமைப்படுத்துனீங்க? அப்போ 1000 பொருத்தம், என்ன 1000 பொருத்தம்னு நான் கேக்குறேன். மாமியாருக்கும் மருமகனுக்குமா? இங்க சொந்த பந்தமே இல்ல, இதுல 1000 பொருத்தம் வேறையா? கேவலமா இல்ல? உட்காந்து விடிய பேச வேண்டியது. இதுக்கு முந்தைய பதிவுல பார்த்திருப்போம், நைட் சைக்கோ. அந்த ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க 3வது பதிவுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. உல்லாச பயணத்துலலாம் அல்லா காப்பாத்தணும், அதெல்லாம் பேசுறதுக்கே வாய் பூசுது. அப்போ அந்த மாதிரி நைட்டு யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா, கடைசி இவன் கிடைச்சான், ஃபைசல் மிஸ்பாஹி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கடைசி இவன் கிடைக்கவும் ரொம்ப வசதியா போச்சு அந்த பொம்பளைக்கு. 10 மணி 11 மணிக்கு மேல ஆரம்பிச்சு 1 மணி 2 மணி வரைக்கும் பேச வேண்டியது. அப்படி என்ன பேச வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் அவனிடத்துல இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்துமே நான் ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை நான் சொல்லல. ஆனா இது தெரிஞ்சதுனாலதான் எனக்கு பிடிக்கல.
தெரியாட்டாலுமே பிடிக்கல. காரணம் எதுவுமே சரியில்லை. எனக்கு இப்போதைக்கு விருப்பமே இல்ல. திணிக்கதான் பாக்குற. வலுக்கட்டாயம் தான் படுத்துனீங்க. அப்போ உங்க 2 பேருக்கு இவ்வளோ கால் இவங்க இதுக்குள்ள நடக்குது அப்படின்னா, அப்போ இதுக்கு அப்புறமும் ஒரு கால் கல்யாணமே ஆயிடுச்சு. அப்ப இப்பவுமே நீங்க இவ்வளவு உறவு கொண்டாடுறீங்களே, அப்ப அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் காப்பாத்தணும். அவ்வளோ கேவலமான செயல்கள், அவ்வளோ கேவலமான பேச்சுகள். நடுராவல தான் பேசுறது. அதுவும் இல்லாம இன்ன வரைக்கும் என் கண் பட்ட விஷயம் வீடியோ கால், 2 முறை வீடியோ கால். அதுக்குள்ள நீ என்ன கன்றாகி பேசுனியோ, என்ன பேசுனியோ, அது உங்களுக்கும் அல்லாக்கும் நடுவுல. நீங்க என்ன பண்ணீங்களோ அது அல்லாஹ் தான் அறிவான். ஆனா எதுக்கு வீடியோ கால் பேசணும்? நீ அவனுக்குல இருந்து ஒரு முறை, அவன் உனக்குல இருந்து ஒரு முறை, எதுக்கு தேவையில்லாம வீடியோ கால் பேசணும்? யார் அவன் உனக்கு முதல்ல? நீ ஒரு ஆலிமா இருந்தா முதல்ல இந்த பொம்பளை உனக்கு யாரு? மிஸ்பாஹியா, தெஹ்லவியா, காசிமியா, எவ்வளவு பெரிய மார்க் அறிஞரா இருக்கிறியா? கொஞ்சம் கூட ஒரு இரையச்சம் இல்லாம ஒரு அந்நிய பெண்ணு தானே அவ. கொஞ்சம் கூட இது இல்லாம இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிய. அப்போ இது மட்டும் அல்லாம இன்னமும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றான்? உடனே கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லஞ்சம் கேட்டுச்சு, 5 லட்சம் கூட உடனே கல்யாணம் நடக்கிறேன் அப்படின்ட்டு. அது பின்ன அவளுடைய மதரசா சையத் தாவூத் அன்சாரியா அந்த பெண்கள் மதரசால ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்த, இப்ப வரைக்கும் ஓதி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆண் உஸ்தாது, சரிங்களா? அவங்களும் மிஸ்பாஹி தான். அவங்களுடைய சிறு வயதுல இருந்து கூட ஓதுன நண்பர் தான் யாரு? இந்த ஃபைசல் மிஸ்பாஹி. 1000 பொருத்தம். பாத்தீங்களா எவ்வளவு பொருத்தமா இருக்கு எல்லா விதத்துலயும் எல்லாருக்கும். அப்போ இவர் கூட படிச்சவங்க தானே, அப்பல இருந்து படிச்சவங்க. அப்ப அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சிறுக 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 இந்த அவ மதரசால ஓதி கொடுத்த உஸ்தாத் அந்த மிஸ்பாஹி இந்த ஃபைசல்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 10 லட்சம் வரைக்கும் சேர்ந்துருக்கு. சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காரு. அத தன்னுடைய நண்பராகி அந்த ஃபைசல் மிஸ்பாஹி அவன் கிட்ட என்ன பண்றாராம்? சொன்னாராம், எப்பா ஏன்னா வழி காட்டினதே இவர் தானே. இந்த பொண்ணு இருக்குப்பா, இங்க ஒரு பொண்ணு இருக்கு, போய் பேசு அப்படின்ட்டு. அப்ப போய் வழி காட்டினால ஒரு கால் நீ அந்த பொண்ணை கட்டிட்ட அப்படின்னா அந்த 10 லட்சத்தை நீ எடுத்து திருப்பிக்க கூடாது, கழிச்சுக்கணும். நீங்க பேரம் பேசுறதுக்கா நான் கிடைச்சேன்? உங்களுடைய சுய தேவை கடன் அடைக்கிறதுக்காக நான் கிடைச்சேன்? இல்ல என்னன்னு நினைச்சிட்டீங்க? பொண்ணா பொருளா இல்ல உயிரா என்ன? கொஞ்சம் கூட எல்லாருமே என்னதான் பண்ணிருக்கீங்க? சுத்தி இருந்த எல்லாருமே அநியாயம் தான் பண்ணிருக்கிறீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. விளையாட்டு விஷயமா பேசாத. என் வாழ்க்கை என்ன விளையாட்டா தெரியுதா எல்லாருக்கும்? இவ அவ வாழ்க்கையில அவளுடைய உரிமையில நம்ம என்ன பண்ணாலும் அவ எதுவும் கேட்க மாட்டா. யாரையும் நான் எதிர்த்து பேச மாட்டேன் தான். யாரையும் அவ்வளவு கால் நான் அதாவது சவுண்ட் ரைஸ் பண்ணி பேச மாட்டேன் தான் ஆரம்பத்துல. ஆனா இவ்வளவு கால் இப்படி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கான என்னுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? அப்போ அப்ப இருந்த அமைதிய நீங்க என்ன பண்ணீங்க? பலவீனமா பயன்படுத்திக்கிட்டீங்க. என்ன பண்ணாலும் இவ பேசவே மாட்டா, என்ன பண்ணாலும் நம்ம சொல்றது கேப்பா அப்படின்ட்டு அவ்வளோ இதுவா என்னை சுத்தி இருந்த எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க? அநியாயமா தான் செயல்பட்டு இருக்கிறீங்க. அப்போ 10 லட்சத்துக்கு என்ன பண்ணீங்க? கழிக்கதான் பாத்தீங்க. 5 லட்சத்துக்கு லஞ்சம் வாங்கி கழிக்க பார்த்தா. கேவலமா இல்ல? எந்த பெத்த மகளுக்காவது இவ்வளவு அநியாயம் செய்யறதுக்கு ஒரு தாய் நினைப்பாளா? நாடுவாளா? உங்களுடைய வீட்டு தாய்மார்களோட இவளை ஒப்பிட்டு சொல்லாதீங்க. அது உங்களுடைய தாய்மார்களுக்கு தான் அசிங்கம். அவங்க கூட நல்லவங்களா இருப்பாங்க. உடனே தாய் எப்படி பேசுறியா? உன் தாயை அசிங்கப்படுத்துறியா? உன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி வீடியோ போடுறியா? நடந்த உண்மையே தான் சொல்லுது. அப்ப எனக்கு நடந்த அநியாயத்தை யார் என்ன சொல்வீங்க? ஏன் அப்ப எனக்கு நடந்தது அநியாயமா தெரியலையா? ஏன் அவ செஞ்ச செயல்கள் எல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? காதுகள்ல கேட்கும் போது உரைக்குதா இல்லையா? அவ செஞ்ச அசிங்கமா பேசக்கூடிய வீடியோக்களும் அவ பண்ண அட்டூழியங்களும் அவ செஞ்ச கொடுமைகளும் கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அந்த கள்ள பையன் ஃபைசல் மிஸ்பாஹியா, தெஹ்லவியா, காசிமியா எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த அவ கள்ளச்சி கூட பேசும்போது என்ன இல்ல, அந்த சையத் தாவூத் அன்சாரி அந்த கண்ணியத்திற்குரிய நிர்வாகி அந்த பொம்பளை இருக்கா இல்லையா?
ஆஹ் எப்போ எப்போ எவ்வளோ யோக்கியமானவங்க. அவ கூட சேர்ந்து பேசும்போது உனக்கு அவ அந்நிய பெண்ணா தெரியலையா உனக்கு? இல்ல உனக்குதான் இவன் அந்நிய பானா தெரியலையா? அப்ப இனத்தோட இனம் சேருங்கிறது போல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சுத்திட்டு திரியுறீங்களோ? இப்ப வரைக்க இந்த நாள் வரைக்கும் முதற்கொண்டுமே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்னா சுத்திட்டு தான் திரியுறீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஏசி ஆபீஸ்க்கு 2 முறை வந்திருக்கான் அவன். அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கான், 1 வாரம் 2 வாரத்துக்கு கிட்ட இந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு, யார் இந்த இம்ரானை கேடுகட்ட இந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு, இந்த ஃபைசல் மிஸ் பாயிஞ்சரோட இந்த கேடுகட்ட பொய்யன் கள்ளன் ரூம் போட்டு எங்க மேல பாளையத்துலதான் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்திலயும் சரி, இப்பவும் சரி, இப்போ கொண்டும் பின்னாடி இருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த பொம்பளை கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் திரியறான். வேற பார்த்துக்கிட்டு தான் தெரியறான். இன்னும் எப்படி எல்லாம் இந்த என்ன இது பண்ணலாம், எப்படியெல்லாம் முடக்கலாம், எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாம், அது வருதோ இல்லையோ அசிங்கப்படுத்தி ஆகணும். வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்து முடியலன்னு தோத்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியோ அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துல இப்ப எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கானுங்க கேவலமா. அது எங்களை அசிங்கப்படுத்துறங்கிற பேர்ல நீங்களும் அசிங்கப்பட்டு போறீங்கன்னு உங்களுக்கு அது கூட தெரியல, பட்டாலும் புரியல. அவ்வளவு கேவலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செயல்பட்டு இருக்கிறீங்க எல்லா சைத்தான்களும் சேர்ந்துக்கிட்டு. அப்போ இவ்வளவு கால் நீ அவ பின்னாடி நாக்க தொங்க போட்டு தீரியணும்னா உனக்கு என்ன வேண்டி கிடக்கு? அப்ப 1000 பொருத்தத்தை மிஞ்சியும் லட்ச பொருத்தம் இருக்குது உங்களுக்கு. என்ன எப்ப மாமியார் மருமகனுக்கு தான் பொருத்தமா? இப்ப நீங்க அந்த பொருத்தம்னு சொன்னதுக்கு அப்புறமே நல்லா தெரிஞ்சுட்டு நீ அவ அந்த கேடுகட்ட இம்ரானா தன்னுடைய பொண்ணுக்காண்டி பாக்கல மாப்பிள்ள, அவளுக்காண்டி அவ பாத்திருக்கா அந்த மாப்பிள்ளைய. இவன் அந்த பொண்ணா பாக்கல, அந்த கேடுகட்ட விலையே என்ன பண்ணிருக்கா பொண்ணா பாத்திருக்கான். முதல்ல அது பொம்பளையே இல்லடா கர்மம். அவ கூட சேர்ந்து சுத்திட்டு திரியிற இவ்வளவு அசிங்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? அப்ப இவன் எல்லாம் ஒரு ஆலிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புதுக்கோட்டை ஜமாத்துல் உலமா சார்பாக வந்த ஆலிம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அந்த பேரை சொல்லி என் சொந்தக்காரங்கிற பேரை சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உடனே அனுப்பிச்சிருவீங்களோ எந்த விசாரணையும் செய்யாம? அப்போ இந்த மாதிரி பொய்யர்கள் அவங்க சொல்லக்கூடிய பொய்ய நம்புனா நீங்களும் அந்த பொய்யாதான் என்ன பண்ணுவீங்க? பொய்யாதான் அறிக்கை வெளியிடுவீங்க, பொய்யாதான் என்ன பண்ணுவீங்க? உங்களால அறிக்கை வெளியிட முடியும், வேற உங்களால என்ன பண்ண முடியாது, நியாயத்தின்படி நிக்க முடியாது. காரணம் அந்த பொம்பளை என்ன ஒப்பிச்சாலும் அதை நீங்க சொல்றீங்க, அந்த கேடுகட்டவளோட குடும்பம் என்ன சொல்லுச்சு அதை அப்படி ஒப்பிக்கிறீங்க. ஏன் இவன் கொண்டு உங்கள்ட்ட என்ன இது பண்ணிருக்கானோ, உங்களை என்ன தூண்டி விட்டுருக்கானோ அதுபடிதான் செயல்பட்டு இருக்கிறீங்க. நியாயப்படி நியாயமான பெரிய மூத்த உலமாக்கள் நியாயப்படியா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட விசாரிச்சு செஞ்சிருக்கணும், என்கிட்ட விசாரிச்சிருக்கணும். அப்படியாமான்னு கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கணும். 4 செவத்துக்குள்ள வச்சு ஒரு சபைன்னு கூட்டி நீங்க சவுண்டா பேசுனா அது நீங்க செஞ்ச விசாரணை ஆயிடுமா? கேள்வியா கேட்டு மட்டும் தள்ளணும், அவர்கிட்ட பதில் சொல்லக்கூடாது. நாங்க சொல்றதுதான் அவர் பதிலா இருக்கணும். இப்படின்ட்டு எனக்கு உதவி செஞ்ச அவங்களை உஸ்தாதோடைய குடும்பமும் சரி, உஸ்தாதையும் சரி எவ்வளவு அவமானப்படுத்தணும், எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு அன்னைக்கு நீங்க நோக்கமா இருந்தீங்க. 11/7/2026லயும் சரி, மறாநாள் விடிஞ்சோட்டி அந்த 12ஆம் தேதிக்கு என்ன பண்ணணும், அறிக்கையை வெளியிட்டு இவங்களை நாசமாக்கணும். இதுதான் உங்களுடைய பிளான். அப்ப இவ்வளவு குறுக்கு புத்தியில பிளான்ல செயல்பட்டு இருக்கிறது யாரு? அப்பட்டமா தெரியுது மஜ்லிஸ் உலமாண்டு. நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஒரு பெண் விஷயத்துல ஒரு வழக்குன்னு வருதே, அப்ப அது வழக்கு கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும், எப்படி அதை சரி முறையில கொண்டு போகணும் தெரிஞ்சா மட்டும்தான் வழக்க என்ன பண்ணணும், விசாரணை செய்யணுமே, வழக்க முதல்ல எடுக்கணுமே. கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? கட்ட பஞ்சாயத்து